தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் விற்பனை செய்ததாகவும் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அலிகான், துக்ளக் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து போலீசார் காலை முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை முடிந்த நிலையில் துக்ளக், அலிகான் உள்ளிட்ட 7 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். போதைப் பொருள் விற்பனை தொடர்பான புகாரில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். சாமுவேல், சொல்லுங்கள், போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக நடிகர் மன்சூர் அலிகானினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? சாமுவேல், சொல்லுங்கள், சென்னையில் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக நடிகர் மன்சூர் அலிகானினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் தற்போது கைது செய்யப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களோடு தொடர்பு அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் என்பவரை குறித்து நேற்று ஒரு நாள் முழுவதும் திருமாவளம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பதாக கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பு ஏதாவது கிடைத்த தகவல் செய்து அவரை விசாரணை மேற்கொண்டு வந்ததில் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேர் ஜே.ஜே. நகர் காவல் நிலையத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த தொடர்ச்சியாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உள்ளிட்ட 4 பேரை பிடித்து காவல்துறையினர் நேற்று விசாரணை மேற்கொண்டது. தற்போது கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான், துக்ளக் மற்றும் சஹீத் சனி மற்றும் முகமது ரியாஸ் அலி என்பவரும் அதே போல ஃபைசல் அகமது என்பவரும் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.